அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கருணாபுரத்தில் நடந்த இன்சிடெண்ட்டை பற்றி இந்த வீடியோவில் போட போகிறேன். அங்கே நடந்தது என்ன மாதிரியான சரக்கு அங்கே விற்றுருக்குறாங்க, எத்தனை பேர் இப்போ இறந்துருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு கதி கலங்கி போய் நிற்கிது. இப்போ 40க்கு 40 தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இந்த செய்தி போயிடுச்சு. இப்போ என்ன தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட்டு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ரிப்போர்ட்டை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அந்த வீடியோ இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களாடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் 19ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு 19/6/2024 ஒரு 100 பேருக்கு மேலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சில் அட்மிஷன் ஆகிறாங்க. என்னங்க அட்மிஷன் பண்ணி எல்லாம் ஒரே மாதிரி தான், எல்லாம் சரக்கு குடிச்சிருக்காங்க, எல்லாம் சாராயம் குடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த சரக்குக்கு பேர் மலைச்சரக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே அந்த சேலம் போகிறவங்க, ஈரோடு போகிறவங்க, சென்னைக்கு போகிறவங்க, பெரம்பலூர் போகிறவங்களுக்குலாம் சரக்கு விற்றுருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் டீம் அப்படி விற்றுருக்காங்க. இதுக்கு 100 மில்லி 50 ரூபா அப்படிங்கக்கூடிய சீப்பான ரேட்டில் தான் விற்றுருக்குறாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 லிட்டர் சாராயத்தை இவங்க விற்றுருக்குறாங்க. இப்போ இது எளிமையாக கிடைக்கிறதுனால சாதாரணமாக ஒரு குவார்ட்டர் வந்தாங்கன்னாக்கா 150 ரூபா 160 ரூபா ஆகும். இப்போ இவங்க விற்கக்கூடிய சரக்கு ஒரு 50 ரூபாங்கிறதுனால எளிமையாக எல்லாருமே வாங்கி குடிக்கிற அளவுக்கு மக்கள் வாங்கி குடிச்சிருக்கிறாங்க. இப்போ குடிச்சிட்டு காலையில் 19/6/2024 என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகுறாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்போ இவங்களுக்குலாம் கண் பார்வை பறி போயிருக்கு. கண் பார்வை பறி போனதுனால இது மெத்தனால் கலந்துருக்கு. அதிகபட்சம் மெத்தனாலுங்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இதில் கலந்ததுனால இது டாக்ஸிக், அதாவது உள்ளே போனதுக்கு அப்புறம் நுரையீரலில் இறப்பையில் டாக்ஸிக்காக மாறி இது கண் பார்வையை பாதிக்குது. அடுத்தது உடல் உறுப்புகளை பாதித்து மூச்சு திணறல் கிட்டத்தட்ட இது வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 21/6/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 40 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 30 பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார். உயிரில் இருந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின், இப்போ பாருங்கள் மக்கள் தளபதி விஜய், இவங்கெல்லாம் 21/6/2024 அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களை நலம் விசாரிக்க வந்திருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தில் போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. உயிரிழந்த அந்த 40 பேர் ஒரே இடத்துல எரிச்சிருக்கிறாங்க. மெத்தனால் எங்கே கிடைக்கிது, அப்படி எங்கே இந்த முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு இரும்பு குரங்கம் அடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான விசாரணையை முடுக்கி விட்டுருக்காங்க. அண்ணாமலை பாஜகவுடைய தலைவர், தமிழ்நாடு தலைவராக கூட அமித்ஷா கிட்ட, உள்துறை அமைச்சருக்கு கூட இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு போயிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் என்ன ஒரு மாற்றம் ஏற்படும் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலக்கத்தில் பயத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அங்கே இருக்க டிஎஸ்பியாக இருக்கட்டும், எஸ்பியாக இருக்கட்டும், போலீஸ் அதிகாரிகள், குற்றப்பிரிவு அதிகாரி எல்லாமே கூண்டோடு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. இப்போ தற்காலிக அதிகாரிகளை கொண்டு இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரிங்க, மனித உயிர்கள் சாதாரண இல்லைங்க. அதனால் மட்டும் புரிஞ்சுக்கணும். ஆனால் மக்களை நீங்கள் தான் நம்ம தான் திருந்தணும். அவன் எது கொடுத்தாலும் வாங்கி குடிச்சிட்டு நம்ம போகிறதுக்கு அது ஏழை மக்களாக இருக்காங்க, நடுத்தர மக்கள் இருக்காங்க, பணக்காரங்களாக இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த உயிரோட மதிப்பு, அப்பா ஒரு பையன் சொல்கிறான், அப்பா ஏன்ப்பா இப்படி செஞ்சீங்க, எங்களை அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் அழுவும்போது ரொம்ப வேதனையாக இருக்குங்க. இது மாதிரி சம்பவம் நடக்காமல் இரும்புக்காரங்க கொண்டு தமிழ்நாடு அரசு தடுக்கணும். அது மட்டும் இல்லை, மாவட்ட ஆட்சியர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும். காவல்துறை காவல் அலுவலகத்தில் மட்டும் இருந்துக்கிட்டு நம்ம அவங்க சம்பளம் வாங்காமல் அவங்க கரெக்டாக இருக்கும். தமிழ்நாடு போலீஸ் வேர்ல்டு நம்பர் 1 போலீஸ்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை இனிமேல் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. எதுவும் எப்படி இருந்தாலும் சரி, இழந்த உயிருக்கு இழப்பு எவ்வளோ கொடுத்தாலும் சரிங்க தகும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை இழந்த வாடி வதங்கி வேதனையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவிச்சுக்கிறோம். இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, நன்றி.